நல்ல கொட்டுற மழையில் சுட சுட ஆவி பறக்க இட்லி கூட ஒரு சூப்பரான சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டை 1-2 தட்டி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய தக்காளியும் நறுக்கி போட்டுக்கோங்க. இந்த கேப்பில் 5 ஸ்பூன் பொரிக்கடலை இல்லை பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க, அதை பவுடர் பண்ணி அது கூடவே 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி எந்த ஒரு கட்டி இல்லாமல் கரைச்சி வெங்காயம் தக்காளி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவு மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கும், இந்த மாதிரி பொங்கியும் வரும், பக்கத்துலேயே இருந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொதியெல்லாம் அடங்கின உடனே குழம்பு நல்லா தெளிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் கை நிறைய கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா நம்மளோட சூப்பரான கடலை மாவு குழம்பு ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். தொட்டு சாப்பிட்றத விட நல்லா பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.